ஓம் நாகராஜனே போற்றிவோம், ஓம் நாகதேவியே போற்றிவோம், ஓம் ராகு கேதுக்களே போற்றிவோம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025வது வருடத்திற்குண்டான சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு. ஆனா ராகு கேதுக்களுக்கு மட்டும் நாள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஒவ்வொரு கிரகத்தோட நாள்ல இருந்தும் 1.5 மணி நேரத்தை 2 பேரும் எடுத்துக்குவாங்க. ராகு காலத்தை ராகு எடுத்துக்குவாரு, யமகண்டத்தை கேது எடுத்துக்குவாரு. இப்படி எல்லா கிரகங்கள் மேலையும் ஆதிக்கம் செலுத்துறதாலதான் நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மலையாள ஜோதிடத்திலாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கறதே முழுசா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதல். சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு விஷ பாம்பு, கேது விஷமற்ற பாம்பு. 2025வது வருடத்துல மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. விஷப்பாம்பு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு, குருவோட வீட்டுல இருந்து சனியோட வீட்டுக்கு போகுது. விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு, அதாவது புதன் வீட்டுல இருந்து சூரியனோட வீட்டுக்கு போகுது. இந்த கிரகங்களோட பயிற்சியால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது, என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பாத்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025 உங்களை தூக்கி அப்படியே உச்சத்துல உட்கார வைக்க போற சர்ப்ப கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அது சொன்னாவே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா மிச்சம் பிடிச்சலாம் நான் வாழவே இல்லை. அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் 10 ரூபா இருக்கு. ஒரு மாதம் லீவு போட்டோன்னா கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கு. பெரிய அளவில் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல. 10 ரூபா கடன் வேற சேர்ந்து போகுது, என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இப்ப இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு, குரு தனஸ்தானத்துக்கு வந்துருவாரு. பாத்துங்க, சனியும் காசு கொடுக்க போறாரு, குருவும் காசு கொடுக்க போறாரு. அப்ப சனி கொடுத்தா யார் தடுப்பா? சனி யாரு? உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். அவர் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் உட்காந்து காசு கொடுக்க போறாரு. அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத காசு போன வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை சொன்னா இப்ப ரிஷபராசிக்காரங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஜோசியரை நீங்க வேற அவன் படுற அவஸ்தை அவனுக்கு தான் தெரியும். சும்மா நீங்க ஜோசியம் சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக எங்களை ஏங்க போட்டு உயிர் எடுக்கிறீங்க, ஆசையை தூண்டு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப துல்லியமாகவே சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்களோட ராசிக்கு லாப வீட்டில இருந்து இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு 10வது வீட்டுக்கு போக போகிறாரு. தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், இருந்தது அப்படின்னா அது ஏதோ பேருக்கு இருக்குடா ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக ஒரு ஓரமாக கிடக்கு. கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 500-600 கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறேன் முதலாளின்னு நானும் வெள்ளையும் சொல்லியமாக தான் கடைக்கு போகிறேன், வெள்ளையும் சொல்லியமாக தான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆனால் வெள்ளை சட்டையில் 10 ரூபா கூட காசு இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஊர் கௌரவத்துக்காக நானும் 4 பேர் கடையை சாத்தி போட்டால் இவன் பூண்டியா விட்டானு பேசி விடுவானோலேங்கிறதுக்காக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க நிலைமை இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மாறும். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்துக்கு தொழில்ஸ்தானத்துக்கு போறாரு. அப்படின்னா ராகு விபரீத வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு கொடுத்தாரு அப்படின்னா கண்ணா புண்ணான்னு கிடப்பாரு. கீழே கிடந்து காசு கிடைக்கும், லாட்ரி சீட்டில் காசு கிடைக்கும், இங்கே சூதாட போனால் காசு கிடைக்கும், திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்தாண்டா ஒரு செயின் ஒன்று கீழே கிடந்ததுரா, இந்த மாதிரிலாம் காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அவர் தொழில் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் திட்டம் போடாமல் எதையாவது ஒன்று குருட்டா மெனிக்கா செய்யுங்களேன், அதில் அடிக்கும் பாருங்க ஒரு ஜாக்பாட்டு. நீங்கள் யோசித்து செய்கிற விஷயத்தில் கூட எவ்வளோ கிடைச்சிரு, இவ்வளோ உழைச்சேன்டா, இவ்வளோ யோசிச்சேன்டா, இவ்வளோ திட்டம் போட்டேன், இதெல்லாம் கூட எனக்கு வருமானம் செய்யலை, சும்மா ஒன்று போட்டேன் வந்தா மழை போனா இதுன்னு, ஆனால் அதில் தான்டா 10 ரூபா காசு வந்ததுன்னு இந்த மாதிரி குருட்டு வருமானத்தை ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு குருவும் சனியும் இன்னும் சாதகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள், அதில் மாற்றமே இல்லை. சும்மா முக அலங்காரத்துக்காக நாம் சொல்லலை. ஏன்னா சனி குரு ராகு 3 கிரகமும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். 30 வருஷத்துக்கு ஒருக்க சனி பயிற்சி ஆகுறாரு. ஒரு ராசி இன்னொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி திரும்ப வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார். ராகு 18 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார். இது 3 கூட்டா சேர்ந்து எல்லாமே கொடுக்குற இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அதி உன்னத அற்புத யோகம் அப்படின்னே சொல்லிட்டு போகலாம். அதி அற்புதமான யோக பலன்கள். அப்படிப்பட்ட ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் டாப்ல இருக்கும்.
சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அது மாதிரி மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய தொழில்கள். இப்போ ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுறேன், கடை வச்சுருக்கேன், நேராக வாங்குறவங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க, நான் மீதி காசு அவங்கள்ட்ட கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், கஸ்டமர்கிட்ட நான் காசு வாங்குறேன். ஒரு கார் ஓட்டுறேன், கஸ்டமர்கிட்ட நான் வாங்குறேன். இது மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்து வாங்கக்கூடிய வியாபாரம், சில்லறை வர்த்தகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடிகட்டி பறக்கும். நீங்கள் கோட்டையே ஆளலாம். அந்த அளவுக்கு வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத அடையலாம். அதுமாரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு லாரி ஓட்டுறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், இல்லை லாரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன், 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன், இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கேன். இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்க மிக்சி கிரைண்டர் ரிப்பேர் பண்ணலாம், ஏதோ ஒன்று இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் தொழில் செய்கிறவங்க டாப்பில் போகலாம். அது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கும். அதே அற்புதமான பலன்கள். மாடுலாம் வளர்த்திங்கன்னா 4 மாடு வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு 40 மாடு ஆகும். ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்களா, 10 ஆட்டுக்குட்டி 100 ஆட்டுக்குட்டியாக மாறும். அது மாதிரி விவசாயத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம். குடும்பமான வரைக்கும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இப்போலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்புலையும் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா உச்சாணி கொம்பில் உங்களை இந்த விஷப்பாம்பு ராகு உட்கார வைக்கும். அதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரார் அப்படிங்கிறதால தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மா கிட்ட சொத்து இருக்குது, அம்மா வீட்டில் தாத்தா சொத்து வச்சுருக்காரு, அதில் 10 ரூபா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கிடைக்கும். எதிர்பார்க்கவே இல்லைனாலும் கிடைக்கும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா கேது ஒரு பட்டற்ற தன்மையை நம்ம கொடுப்பாரு. இந்த தாய் வழி சொத்தெல்லாம் நமக்கு வேணாட்டா போட, ஆமாம் அவங்க தான் அப்படியே அள்ளி கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போயிருப்போம். நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படி பட்டற்று கிடக்கக்கூடிய சொத்தெல்லாம் உங்களை தேடி வரும். அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்தாப்பா என் மோளுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை, தாய் வழி சொத்து சேர்க்கை, பெண்கள் மூலமாக வரக்கூடிய சொத்து சேர்க்கை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பப்போ உடனடியாக பார்க்கணும், அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதுமாரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் மனைவி படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க. இப்போ முயற்சிகள் அப்படிங்கிறது செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 1க்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அதே நேரத்தில் 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது. அதனால் தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இரவு நேரத்தில் எங்கேயும் இருட்டான பகுதியில் போனால் விஷ பூச்சி கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் சனி, தன வீட்டில் குரு, இவங்க எல்லாரும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதால 10 ரூபா மிச்சப்படுத்தலாம். பேங்கில் நகை கிடக்கு ஒரு 5-6 லட்சத்துக்கு எப்படி மூக்க போகிறேன்னு தெரியல. வருமானமும் ஒன்றும் பெருசாக வரல, வர்றது வாய்க்கும் கைக்குமே பத்தலை. சில்லறை கடன் கொஞ்சம் இருக்குது, அதை ஏதோ அடைச்சி வட்டியை கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இப்படியே ஓடி போகுமா என் வாழ்க்கை அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே சாதிச்சு ஒரு பெரிய பணக்காரங்களாக இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கௌரவத்தோடு வாழ போகிற ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.